ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம பிகேஎக்ஸ்டி கேம் தான் விளையாட போகிறோம். ஏன்டா இத்தனை நாளாக வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் இருந்துச்சு கைஸ். நான் அந்த போடல. ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் எக்ஸாம் முடிஞ்சுது. அதனால் இனிமேல் நம்ம பழையபடி மறுபடியும் வீடியோ போட போகிறோம். நம்ம ஒரு வீக்லி ஸ்கெடியூல் ஒன்று வாரம் அனுப்பலான்னு இருக்கேன் கைஸ். இந்த வாரத்தோடது வந்து நான் வந்து ஃப்ரைடேவே அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எல்லா வாரமும் வரும். ஸோ இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஒரு பிகேஎக்ஸ்டி அக்கௌண்ட் வச்சுருந்தேன் கைஸ். அது வந்து என்ன ஆச்சு என்றால் இன்னும் இருக்குது. அதுதான் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு. முன்னாடி நான் வந்து சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் முன்னாடி க்ரியேட் பண்ணேங்க கைஸ் அந்த அக்கௌண்ட்டு. இன்னும் பத்திரமா இருக்குது. அதை நம்ம அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் கைஸ். ஏன்னா நம்ம கேமிங் சேனலுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் வேணும்ல, அதனால் தனியாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ வாங்க. ரொம்ப ஸ்பீடாக பேசிட்டோம் போலையே, எனக்கே புரியல. சரி வாங்க போகலாம். You need something first. You are required to accept the policy by able to pay attention if என்ன போங்கடா டே. 13 வயசு கீழே இருந்தால் போயிட்டு இது பர்மிஷன் கேட்கணுமா பேரண்ட் கிட்ட? அதெல்லாம் கேட்க முடியாது. என்ன கைஸ் இது பொண்ணு கேட்ட போட்டு விட்டானுங்க. வாங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கள். 100 ஜெம்மு எவ்வளோ இருக்குது? 1,20,000 இருக்குது. ஆனால் ஜெம்மு நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடாது கைஸ். நான் என்ன பண்ணிட்டேன்னா, பிகேஎக்ஸ்டினா என்னன்னே தெரியாத போது க்ரியேட் பண்ணேன் கைஸ். அந்த ஒரு அக்கௌண்ட் சொன்னேன்ல, அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். அந்த அக்கௌண்ட் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு அப்புறம் என்னென்னலாம் அவசரப்படுன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். அதனால் நம்ம ஜெம் அவ்வளோ செலவு பண்ணக்கூடாது கைஸ். ஆனால் காயின்ஸ் நல்லா ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். சரி, முதல்ல நம்ம பாடி கலரை மாற்றணும். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன கலர் வைக்கலாம்? அப்படியே கருன்னு வச்சிடலாமா? ரெட் கலரில் வைக்கலாமா? என் கிளாஸில் ஒருத்தன் இப்படி தாங்க வச்சுருப்பான். அதெல்லாம் விடுங்க, வெள்ளை கலரில் வச்சுப்போம். அப்புறம் இந்த தொப்பி எனக்கு பிடிக்கல. தொப்பியை கைட்டு சோடா போட்டி பிடிக்கல கைட்டு. என்ன மூஞ்சி கைஸ் இது? மூஞ்ச முதல்ல மாற்றணும். மூஞ்ச மாற்று. என்ன மூஞ்சி மாற்றலான்னா இது மாற்றிடலாமா? இல்லை, வேணாம். ஏதோ அப்படியே பயங்கரமாக அப்படியே நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படணும். அந்த மாதிரி மூஞ்சி கோமாளி கான் மாதிரி இருக்குது. வேணாம். இது நல்லா இருக்கே. நான் வைக்கவே இல்லை கைஸ், அதுவே தானாக வருது பாடுறா. இது கூட வேணாம். அது வந்து ஒரு மாதிரி கோமாளி மாதிரி இருக்குது. அதுவும் லைட்டாக அப்படியே நம்மளை பார்த்து பயப்படணும் கைஸ். அந்த மாதிரி வைக்கணும். அந்த மாதிரினா எங்கேருந்து இருக்கும்? அப்படியே பல்ல கஷ்டு பயங்கரமாக இருக்கணும். எங்கே இருக்குது? அம்மா இருக்கவே இருக்காது போலையே கைஸ். நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் கைஸ் முன்னாடிலாம். இப்போ காணோம், கர்மம் பிடிச்சிது. சரி, நம்ம என்ன பண்ணலான்னா, இது வேணாம், இருங்க, இதே வச்சுப்போமா? நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குது. இது வச்சுக்கலாம், நல்லா இருக்குது. நம்ம ஹேர் ஸ்டைலை மாற்றணும் கைஸ். ஹேர் ஸ்டைல் மொட்டையை வச்சிடலாமா? ஹேர் ஸ்டைல் இது நல்லாயிருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. எது வைக்கலாம்? அப்படியே ஃபங்க் வைக்கிற மாதிரி ஃபங்க் ஹேர் கட்டில் இருக்கா? இதெல்லாம் கேர்ள்ஸ் ஹேர் கட்டு. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆடோ பாவிங்களா, 50 ஜம்மாங்க. நக்கின்னு தான் போனோம், அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் காஸ்ட்லியாக இருக்கே கைஸ் எல்லாமே. என்ன பண்ணலாம்? இது நல்லா இல்லை. இதுதான் ஃபங்க் விட்ற மாதிரி இருக்கு. ஆனால் பொண்ணுங்க ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கே. என்ன தான் பண்ணுறதோ, நம்மளுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் செட் ஆக மாட்டேங்குது. நல்லா இல்லை. இதுதான் சொன்னேன், பொண்ணுங்க ஹேர் ஸ்டைல் மாட்டேங்குது. இது நல்லா இருக்கு. ஆனால் 15,000 சொல்கிறானுங்க. அவ்வளோ ரேட்டு வேணாம். இந்த ஹேர் ஸ்டைல் சும்மாவே வேணாம். இது வேணாம். என்ன பண்ணலான்னா, நார்மலாக இங்கே 1 நிமிஷம் கைஸ். அது வச்சு கம்முன்னு போயிடலாங்க. நல்லா இது வச்சுக்கலாம். ஃபைனல் இது அப்படியே ஹேர் கலர் வச்சுக்கலாம். அப்புறம் இல்லை என்ன பண்ணலாம், எனக்கு டவுட்டாக இருக்கேன். இதுவே வச்சுக்கலாம் கைஸ். எனக்கு அப்படியே மண்டே வெறி ஆகுது. அப்புறம் டிஷர்ட் என்ன வைக்கலாம் என்றால், நல்லதாக வச்சுக்கணும். இந்த பேக் எனக்கு பிடிக்கல கைஸ், அவுத்துருவோம் நம்ம அப்புறம் ஏதாவது நல்ல பேக்காக போட்டுக்குவோம். காசு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, சட்டை இல்லை நான் பார்க்கவே மாட்டேன் காசு.
எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ பண்ணி வேண்டிதான். எது நம்மளுக்கு நல்லா இருக்குது சட்டை, இந்த சட்டை நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை புதுசாக தெரியணும் கைஸ். அப்படியே இங்கே வந்தாலே நம்ம தான் இங்கே எல்லாமே அப்படி தெரியணும். இது ஒரு சட்டை இல்லவே இல்லை இருக்குது, ஆனால் நல்லா இல்லை. இங்கே பாருங்க, ஜெம்முக்கெல்லாம் நிறைய சட்டை இருக்குது. வாங்கி போடுவோமா? இல்லை ஜெம்மு நம்ம செலவு பண்ணுவோம். இதோ பாருங்கள், ஏதோ நைட்டி மாதிரி ஏதோ. இந்த சட்டை பயங்கரமாக இருக்குது. இது அதோட பயங்கரமாக இருக்குது. புதுசாக வந்துருக்கு கைஸ். பாடுறா, நிறைய புதுசாக வந்துருக்கு. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணணுமா இல்லை இது ட்ரை பண்ணுவோமா? எதுவுமே பார்த்தா நான் ரெண்டும் வாங்கி போடுவோமா? இல்லை கைஸ், ஃபஸ்ட்டு நான் எதை வாங்கி போடுறது? ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. சரி, இந்த ப்ரௌனியை வாங்கி போடுவோம். கீழே பேண்ட்டுக்கு வந்து இந்த 10,000 தானே கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ். அசால்ட்டு நம்மளுக்கெல்லாம். கீழே இந்த ஷார்ட்ஸ் வாங்கி போடுவோமா? பங்கமாக இருக்குது, ஆனால் 20 ஜம்மாச்சே. என்ன கைஸ் சொல்கிறீங்க? இதுவும் நல்லா தான் இருக்குது. எது போடலாம்? எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது போட்டுருவோமா? 10,000 ரூபா. சரி, இது லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கட்டும். வெயிட்டிங் லிஸ்ட்டே இருக்கட்டும். என்ன கைஸ் வாங்கலாம் நம்ம? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த ஷூ வாங்கி போட்டோமா? பங்கமாக இருக்குது. நம்ம அப்படியே ஸ்டார்டிங் அவுட்ஃபிட்டே பயங்கரமாக இருக்கும். இது மேட்சிங் தான் இருக்குது. இதை வாங்கி போட்டுருவோம். ஏன்னா இது இருங்க, மொத்தம் எவ்வளோ பாவி. ஃபஸ்ட்டே நம்ம பங்க 27,000 ரூபா ஆயிடுச்சு கைஸ். சரி, ஒரு 30,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் போட்டுருவோம். நல்லா இல்லை, ஏதோ பயங்கரமாக இருக்கணும். அப்படியே ப்ரௌன் கலரில் மேட்சிங்காக தான் இருக்கா? நான் கைஸ் இது இப்படி பண்ணுறானுங்க. மாசா இல்லையா? அது இருங்க, நம்ம முதல்ல ஃபேஸை மாற்றுவோம். மூஞ்சி தான் செட் ஆகலை கைஸ் மாசா இருக்கிறதுக்கு. எப்படி மாசா கெட்டா வேணாம். சரி, சும்மா வச்சு போயிருங்க. வச்சுப்போம். இப்போ அப்படியே கண்ணாடி போடணும். என்ன கண்ணாடி போடலாம்? நல்லா இல்லை கண்ணாடி, நல்லா இல்லை கைஸ். இதெல்லாம் இன்னும் அன்லாக் ஆகலை. அன்லாக் ஆனால் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக்கை பார்க்கலாம். அப்படியே பறக்கிற மாதிரி நல்லா இருக்கே. இது நல்லா இல்லை இல்லை நல்லா தான் இருக்குது, ஆனால் மேட்ச் ஆகலையே. நம்மளுக்கு எது மேட்ச் ஆகுது? இந்த பேக் கூட மேட்ச் ஆகலை. இந்த மேட்ச் ஆகுது, ஆனால் வேணாம். அப்புறம் எல்லாம் பார்க்குறவங்களாம் அசிங்கமாக பார்ப்பானுங்க. நல்லா இல்லை. சரி, நம்ம என்ன பண்ணலான்னா இது மட்டும் அப்புறம் வாங்கிக்கலாம். ஷூ வாங்கியாச்சு. நம்மளுக்கு தொப்பிலாம் வேணாங்க கைஸ், நம்மளுக்கு செட் ஆகாது. அந்த அவுட்ஃபிட்டை முடிச்சிக்கலாமா? இல்லையே, இப்போ எதாவது எனக்கு வாங்கணுமே. சரிப்பட்டாவலையே. இது வாங்கி போடுவோமா கைஸ்? 8,000 ரூபா பார்த்துக்கலாமா? என்ன சொல்கிறீங்க கைஸ்? 8,000 ரூபா இது வாங்கி போடலாமா? 10 இல்லை, மேட்ச் ஆகலை. இது வாங்கலாமா? எதுவுமே மேட்ச் ஆகலை கைஸ். நம்ம என்ன பண்ணுறோம் என்றால் இப்போதைக்கு அப்படியே வச்சுப்போம். இல்லை கைஸ், நம்ம அவுட்ஃபிட் இதோட முடிச்சிக்கலாம். மொத்தம் 27,500 ஆகுது. பரவாயில்ல, பை பண்ணலாம். ஃபஸ்ட் அவுட்ஃபிட்டே சும்மா பங்கமாக இருக்கணும். பை ஆயிடுச்சு. 1,26,000 ரூபாயிலேருந்து 992. ஐயோ, வேணாம் தமிழ் வேணாம். 92,750 ருபீஸ் இருக்குது. நம்ம பேர் என்ன வைக்கலாமா என்றால் விஜயோ கேமிங் தமிழ். பிளேஸ் கெஸ்ட் இப்போதைக்கு கெஸ்ட்டாகவே விளையாடுவோம். அப்புறம் வேணால் மாற்றிக்கலாம் கைஸ். அவ்வளோதான், நம்ம ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. 500 ரூபா கொடுத்துருக்காங்க வெல்கம் போனஸா. இதெல்லாம் மிஷின் சர்வன்னு தெரியும். ஏதோ சீசன் போயிட்டுருக்கு கைஸ். நம்ம வந்த டைமுக்கு கரெக்டாக ஏதோ கொடுத்துருக்கானுங்க ட்ரெஸ். இந்த மாதிரி அப்பப்போ கொடுப்பானுங்க. 15 days இருக்குது கைஸ், இன்னும் சீசன் முடியும். அடப்பாவி, அதுக்குள்ளே ஒரு மிஷின் முடிச்சிட்டோம். கெட் 3 லைஃப் ஸ்டைல் ஐட்டம்ஸ். இப்போ இந்த கேமை விளையாட தெரியலனா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் கைஸ். இப்போ வந்து ஃபோன் முதல்ல எடுப்போம். இங்கே அவத்தாருக்கு போனீங்கன்னா நம்ம இங்கே சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பெட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். அது வந்து நம்ம பெட்டு வாங்கினா தான் அன்லாக் ஆகும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஐடியை சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய கொடுத்துக்கலாம்.
வேறு யாரும் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா இப்படி இங்கே அக்செப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் டெலிபோர்ட்டு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஊரோட சென்டருக்கு வந்துடுவீங்க. அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். திருப்பி அதே இடத்துல இங்கே கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவீங்க கைஸ். அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ கேமராவில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வித் நேமு வித்தவுட் நேமு. அதுக்கப்புறம் யோனின்னு ஒரு இது இருக்கும் கைஸ். இது எப்படின்னா இன்ஸ்டாகிராம் மாதிரி தான், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும், அது என்ன கர்மம் எனக்கே தெரில. இங்கே ஸ்டிக்கர்ஸ்னு ஒன்று இருக்குது கைஸ். இந்த பாருங்க, ஒரு ஃபேஷன் ஐக்கான ஒரு ஸ்டிக்கர் இது அன்லாக் ஆகிருக்கு நம்மளுக்கு. என்னன்னா பை ஏ க்ளோத்திங் ஐட்டம் தட் காஸ்ட் 5000 காயின்ஸ் ஆர் மோர். இப்போ நம்ம வந்து 27,500 ரூபாய்க்கு வாங்கணும்ல, அதனால் நம்மளுக்கு இந்த மிஷின் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய மிஷின் இருக்கும் கைஸ். அது முடிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு அவார்டு மாதிரி கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் கம்யூனிட்டி பார்த்தாச்சு. செட்டிங்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டை, இதோ இமெயில் அட்ரஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம நிக் நேமு அதெல்லாம் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நிக் நேம் மாற்றினா ஃபஸ்ட் டைம் தான் கைஸ் ஃப்ரீ, செகண்ட் டைம்னா 100 ரோபக்ஸ்க்கு, அது பேர் என்ன 100 ரோபக்ஸ் 100 ரோபக்ஸ்னே வந்து பாருங்கள், ரோப்ளாக்ஸ் ஏறி 100 ஜெம்மு வேணும். வந்து நைட் லைட்டும் இது பண்ணிக்கலாம், டே லைட்டும் இது பண்ணிக்கலாம். நம்ம வேணால் லாக் அவுட் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டை. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணாமல் லாக் அவுட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டு கிடைக்காது கைஸ். அதுக்கப்புறம் மோர் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஹவுசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். அதில் போய் நீங்கள் வீடு வாங்கிக்கலாம். பார்ட்டி சென்டரில் வந்து உங்கள் இதுக்கு வந்து உங்கள் வீடை வந்து பார்ட்டி ஹவுஸாக மாற்றிக்கலாம். XT ப்ளஸில் போயிட்டு என்ன பண்ணோன்னு இதுதான் XT ப்ளஸ், இது ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ வந்து வேறு என்ன பண்ணணும்னா, அந்த இங்கே 1 நம்ம லெவல் இருக்குல்ல கைஸ், இதுக்கு போனீங்கன்னா திஸ் ஆப் ஷோஸ் யுவர் எவால்யூஷன் இன் PKXT. நம்ம வந்து எவ்வளோ வளர்றோம்னு சொல்லிட்டு இதில் காட்டும் கைஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன மிஷின் என்றால் இந்த கெட்டு 3 லைஃப் ஸ்டைல் ஐட்டம்ஸில் நம்மளுக்கு வந்து 2 வாட்டி முடிச்சாலும் 2 ஸ்டார் இருக்குது கைஸ். இந்த மாதிரி நம்ம முடிச்சோன்னா நம்ம லெவல் ஏறி நம்மளுக்கு ஆக்சசரிஸ் எதாவது கொடுப்பாங்க, நம்ம வீட்டுக்கு தேவைப்படுறது, இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணால் அது இந்த ஆப்ஷனாலேயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷாப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். அங்கே என்னென்னா நீங்கள் வேணால் ஜெம்மு காயின்லாம் காசு குத்து, ரியல் மணி குத்து வாங்கிக்கலாம். காசு வேணா ஜெம்மு குத்து, ஆக்சுவலாக இந்த காசு வந்து ஜெம்மு குத்து வாங்குறத வந்து வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் XT ப்ளஸில் வந்து இந்த மாதிரி நிறைய ஆஃபர்லாம் இருக்கும், ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வாங்கிக்கலாம். வெஹிக்கல்ஸில் வந்து நிறைய வாங்கிக்கலாங்க. ஐயோ புதுசாக வந்துருக்கு கைஸ், ரேசிங் சூப்பர் காரு, ஆம்புலன்ஸ்லாம் ஆல்ரெடி வந்தது தான். இந்த ஹெலிகாப்டர் ரொம்ப நல்லா இருக்குது கைஸ், XT சாப்பர் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடியல. இதெல்லாம் கூட நிறைய நல்லா இருக்கு, ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வேணால் நீங்கள் சர்ப்ரைஸ் பாக்ஸ், இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆக்சசரிஸ் வேணால் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் பெட்டு வந்து எதா வந்து புதுசாக சீசனுக்கு ஏற்ற மாதிரி எதாவது பெட்டெலாம் நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். முன்னாடிலாம் இந்த பிளாக் யூனிகான் வந்து லெஜெண்ட்ரி பெட்டு கைஸ். லெஜெண்ட்ரி பெட் மீன்ஸ் என்ன, லெஜெண்ட்ரி பெட்டு தான், ஆனால் வந்து அந்த பெட்டு பாட்டு இருக்குல்ல அதில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது வந்து நிறைய அவுட்ஃபிட்ஸ்னு நிறைய அவுட்ஃபிட்ஸ் கிடைக்குங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த கேட் ஆர்மர், ட்ராகன் ஆர்மரு, நியான் ஆர்மர்லாம் இருக்குது, அப்டேட் ஆர்மர்லாம் இருக்குது கைஸ். அதுக்கெலாம் தனி பவரு. இந்த எல்லோ கேம் ஆர்மரும் பர்பிள் கேம் ஆர்மரும் என்ன பவர்னால் ஸ்கேட்டிங் பண்ணலாம், நம்ம அப்படி ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போகலாம். பியர் ஆர்மர்னால் நம்ம ஹைட்டாக ஜம்ப் பண்ணலாம். கேட் ஆர்மரில் டபுள் ஜம்ப் செம்மையாக வரும். ட்ராகன் ஆர்மர் நான் வாங்கினது இல்லை கைஸ், அதனால் யூஸ் தெரியாது. நியான் ஆர்மரில் நம்ம பயங்கர ஸ்பீடாக ஓடலாம். அப்டேட் ஆர்மரில் அப்படியே நம்ம பறக்கலாம். நியூஸ் ஆர்மர் வந்து அதே பறக்கலாம் தான், அதுக்கு இது கேர்ள்ஸ் எடிஷனு. அப்புறம் 3 ஆர்மர் இதெல்லாம் எனக்கு தெரியாது கைஸ், இது ஏதோ புதுசாக வந்திருக்கு. நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி விளாட்னேன். இப்போ ஹவுசஸ்னால் இங்கே நெய்பர்ஹுட் ஹவுஸ், கிளப் ஹவுஸ், ஸ்பைடர் ஹவுஸ், ரெஸ்டாரண்ட் ஹவுஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது. இதை நான் எல்லாமே வச்சிடல, லேப் ஹவுஸு இந்த ஸ்பைடர் ஹவுஸ்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என் பழைய அக்கௌண்ட் போய் காட்டுறேன். அப்புறம் எங்கள் பண்டில்ஸில் வந்து ஃப்ரீ அவதார்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒன்று இருக்கும் கைஸ், அதை போய் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். பண்டிலில் வந்து எல்லாமே பண்டிலாக ஆஃபராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரீ என்ன இருக்குன்னா எனக்கே தெரில, ஏதோ பெட் பாட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெரில கைஸ். ஃபீச்சர்னால் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நம்ம இதை பார்த்தாச்சா, அவ்வளோதான் கைஸ் PKXT கேமு. அப்புறம் இங்கே ஏதோ ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணால் நம்மளுக்கு எதாவது ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டெய்லி ஸ்ட்ரீக் ஆப்ஷன் இருக்குல்ல கைஸ், இதுக்குள்ளே போனாலும் நம்மளுக்கு காயின்ஸ் எல்லாம் ஆக்சசரிஸ் எதாவது கொடுப்பாங்க.
அப்படியே இது ஓப்பன் வேர்ல்டு கேம் கைஸ். இதோ இந்த கோழிலாம் ஏதோ கலெக்ட் பண்ணால் ஏதோ தராங்க கைஸ். இதே மாதிரி தான் போன அப்டேட்டில் ஏதோ ரேபிட் ஏதோ கலெக்ட் பண்ணால் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன கடைசி வரைக்கும் நான் நிறைய கலெக்ட் பண்ணேன், என்ன கொடுத்தாங்கன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. இப்போ நம்மளுக்கு இது வேறு இல்லையா, வண்டி இருந்தால் அப்படியே சர்ன்னு போயிட்டுருக்கலாங்க. சரி நம்ம டெலிபோர்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்க. இதாங்க பெட் ஷாப்பு. நம்ம வேணால் பெட்டுலாம் நிறைய வாங்கிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னு வைங்க கைஸ். இதோ இந்த ரோபோட் மூஞ்சிக்கிட்ட போனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெட்டு ஃப்ரீயாக தருவாங்க. எங்கடா வரமாட்டேங்குது? ஏய் கைஸ் வரோம் கைஸ். இப்போ வரமாட்டேங்குது. ஒரு அந்த முன்னாடிலாம் தந்துட்டுருங்க முடிஞ்சிச்சோ தெரில, ஆனால் முன்னாடிலாம் தந்துட்டுருங்க கைஸ். இப்போலாம் தரமாட்டுறாங்க. கஞ்சம் பீஸ் நாய்ங்க. இதோ இந்த பாட்டு தான் கைஸ், இந்த சில் பெட் பாட்டு இருக்குல்ல, இதுதான் ஃப்ரீயாக தருவாங்க. இப்போலாம் தரமாட்டுறாங்க. இதெல்லாம் என்ன யூஸ்னா கைஸ், இந்த மாதிரி பிளாக் பேந்தர் இதெல்லாம் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. எவ்வளோ பர்சன்ட்னா இதெல்லாம் இதோ ப்ரௌன் கேட்டு, டாகு, ஸ்பேரோ, போரு, ஹார்ஸு, டவுக்கனு, டியரு இதெல்லாம் கிடைக்க வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பிளாக் பேந்தரு, ரைனோ மட்டும் கிடைக்க கம்மி சான்ஸ் தான் கைஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெட் பாலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாதிரி ஆடும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து 3 பெட்டை கம்பைன் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ வந்து ஒரே மாதிரி 3 பெட் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கம்பைன் பண்ணி பெரிய பெட்டை ஆக்கிக்கலாம். அதுக்கு தான் இது. அதுக்கப்புறம் இங்கே வாட்சுக்கு போனீங்கன்னா இந்த 3 மிஷினை முடித்தா நம்மளுக்கு டெய்லி வீக்லி ஈவெண்ட் சொல்லிட்டு 3 ஏரியாவில் தனித்தனி மிஷின்ஸ்லாம் நிறைய தருவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரை தான் சுற்றி பார்க்கணும். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த பெட்டை வந்து நீங்கள் ஒரு கேம் அந்த ஆர்கேட் ஹவுஸ் இருக்குல்ல கைஸ், அங்கே போனால் ஒரு கேம் ஆட உங்கள் பெட்டுக்கு எக்ஸ்பி ஏறும். ஆனால் அது அவ்வளோ சோம்பேறியாக இருந்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் பெட்டை ஓட விட்டிங்கன்னா அது அப்படியே ஹை லெவலுக்கு போயிடும். இது பெட் ரன்னு இது எல்லாம் ஒரு கேம் தான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்கும். இந்த ஃப்ரூட் மிஷின் இங்கே நிறைய கடையெல்லாம் இருக்கும் கைஸ். இதோ பாருங்கள், இந்த பேக்குள்ளே போனால் ஒரு 5 ஆக்சசரிஸ் ஒன்று ஃப்ரீயாக தருவாங்க, ஒரு 5. ஸோ இங்கே இந்த ஃப்ரூட் மிஷினு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்கே போனீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம் கைஸ். நமக்கு வந்து என்னென்னா சாக்லேட்ஸ் சண்டே வாங்கலாம். வாங்கிட்டேன் இந்த பேக்கில் இருக்கும் கைஸ். வேணால் நம்ம இப்போயே சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா இருங்க உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த வாட்டி பிச்சாயோ க்ரீம் ஏதோ இருக்குது, வேணால் அப்படி சாப்பிட்டுக்கலாம், இல்லை பேக்குள்ளே வச்சுக்கலாம் கைஸ். மேக்ஸிமம் வந்து 10 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்சசரிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கைஸ். அந்த மாதிரி வந்து இதான் ஃப்ரூட் மிஷின் சொன்னேன். இது வந்து பவர் அப்னா என்னென்னா, ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் பாட்டில் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம குடிச்சோன்னு வைங்க கைஸ், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து டபுள் ஜம்ப் பவர் இருக்கும். டபுள் ஜம்ப் பவராக என்ன பவர்? ஆமாம், டபுள் ஜம்ப் பவர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா ஹவுஸ், அங்கே போனீங்கன்னா பீஸா ஹாஸ்பிட்டல்னு ஏதோ புதுசாக வந்துருக்கு. ஓ அது வீடா? ஓகே கைஸ். அங்கே போனீங்க என்னதுடா இது? ஹலோ சிட்டிசன்ஸ் ஆஃப் பிகேஎஃப்சி, ஆர் யூ டயர்ட் ஆஃப் வாக்கிங் அரவுண்ட்? ஓ ஆமாங்க கைஸ், இது சொல்ல மாறேன்ட்டு, இது இடம் மாற்றிட்டாங்க போல். ஓ அங்கே இருந்துச்சு, இதோ முன்னாடி அங்கே ஒரு ரோபோட் மாதிரி தொங்குதா, அங்கே இருந்துச்சு இந்த இடம். இப்போ இங்கே வந்துச்சு. இதாங்க கைஸ், இங்கே வெஹிக்கல்ஸ்லாம் இங்கே பெயிண்ட் அடிச்சிக்கலாம். வாங்கணுன்னா இங்கே வெஹிக்கல்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அந்த பாருங்க 60 ஜெம்மு, 15,000 இந்த மாதிரி நிறைய இருக்குது கைஸ். இதோ 200 ஜெம்முக்கு க்ளோயிங் மோட்டர் சைக்கிள் ஏதோ இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது கைஸ், நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து இது வந்து பார்பர் ஷாப்பு. அதுக்கப்புறம் இதோ பீஸா கடை போனீங்கன்னா நம்ம பீஸா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரீ தான், மிஷின்ஸும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு காசு கிடைக்கும். காசை வச்சு என்ன பண்ணுறதுன்னா நான் காமிச்சேன்ல கைஸ், இந்த ஷாப்பில் அதெல்லாம் நம்ம வாங்கி போட்டுன்னு சும்மா சுற்றலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை இந்த கேமில் நினைக்கிறேன். நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆர்கேட் மிஷினுக்குள்ளே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சும்மா பார்க்கலாம் வாங்க. ஏதாவது புதுசாக வந்திருக்கா இல்லை பழசா அதே தான் இருக்கான்னு சொல்லிட்டு வாங்க கைஸ் பார்க்கலாம். வாங்க 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 போகலாம். என்னடா இது, முதல்ல அங்கே கதவானு தான் இறக்கி விடுவாங்க, இப்போ அப்படியே உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. இதான் கைஸ் கிரேசி ரன். எங்கடா கிரேசி ரன்? ஏய் கைஸ், கிரேசி ரன்னு ஒரு கேம் இருக்கும் கைஸ், அதை காணும் கைஸ். என் ஃபேவரட் கேம் கைஸ் அது. ஏதோ புதுசாக விட்டுருக்கானுங்க, என்ன கருமோ அது. ஐயோ எதுக்குள்ளே போயிட்டேன்.
ஓ மை காட், எதுக்குள்ளேயோ போயிட்டனே. என்னத்த பண்ணுறது நம்ம. ஸ்ட்ரெயிட் இதுலேயே வந்துட்டேன் கைஸ். ஏதோ ஃபுட்பால் கேம் போல். ஏய் நம்ம தான் ஜெயிக்கணும் வாங்க கைஸ். நம்ம இந்த ஃபுட்பால் கேம் ஆடலாம். ஏதோ புது கேமாக இருக்குது கைஸ். என்ன இது, ஏதோ இது கொடுக்குறாங்க. வாங்க நம்ம வெஹிக்கிள்ஸ் ஸ்கேட் போர்டில் சுற்றலாம். ஏய் ஏய் ஐயோ வெளில தள்ளிட்டேன் பால். ஏய் நான் ரொனால்டோ ஃபேன்ரா. டேய் பால் ஒன்று வந்து தொலைய மாட்டேதே. பால் எப்போ போ போ போ. நம்ம கோல் அடிக்கிறோம் பாருங்க கைஸ். நம்ம அடிப்போம் கோல். நம்ம தான் இங்கே எல்லாமே. நம்ம கோல் அடிப்போம் பாருங்க. அட்டா ஐயோ எங்கேயோ போகுது அது. ஏய் இப்படி போ இப்படி போ. ஏய் ஏய் வெளியே ஆடியன்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஏய் ஆடியன்ஸ் மண்டை மேலே போய் விழுது ஃபுட்பால். டிஜே ப்ராவோ கிரிக்கெட் தானே. ஐயோ ஐயோ ரொனால்டோ போடா. நான் தான்டா ரொனால்டோ. இதோ வேர்ல்டு கப்பு தொங்குது பாருங்க. போ 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 போ. கோல். சூப்பர் கைஸ். நம்ம 2 கோல் அடிச்சுருக்கோம். ஒரு கோல் அந்த சைடு, ஒரு கோல் இந்த சைடு. அதுதான் பாருங்க கப்பு. நான் தான் ஃபஸ்ட்டு. கைஸ் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் a minute. ஃபோட்டோ எடுக்க முடியுமா? கேமரா ஆக்ஷன். என்ன கைஸ் இது? ஐயோ பக் ஆயிடுச்சு. ஐயோ கைஸ் பக் ஆயிடுச்சு கைஸ். முடிச்சு விட்டாங்க போங்க. ஐயோ பக் ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே ட்ரோனில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். வேணாம் என்ன பண்ணலாம் என்றால் இது மேலே ஏறு. ஃபஸ்ட்டு நம்ம தான் கைஸ் நிற்கணும். நின்ட்டு அப்படியே பச்சக். இருங்க. ஏய் யாரா நீ? அப்படி போடா. ஏய் போடா அப்படி. கரெக்ட் பொசிஷன். எர்ரா ஃபோட்டோவை பக்காவா எடுத்துட்டோம் கைஸ். வாங்க நம்ம ஷேர் அண்ட் ஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து சேவ் பண்ணிப்போம். ஷேர் அண்ட் ஃபீட் பண்ணோன்னா ஏதோ கேட்கும். இப்போ தான் நான் அது எடிட் பண்ணணும் கைஸ். இந்த ஃபோட்டோவை ஃபீல்டில் ஷேர் பண்ணணும்னா இப்போ நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுலாம் டைம் இல்லை. நம்ம போயிட்டே நம்ம முதல்ல ஆர்கேட் ஹவுஸை சுற்றி பார்க்க வந்தோம். தெரியாதனமாக இந்த கேமுக்குள்ளே போயிட்டு என்னென்னமோ பண்ணிட்டோம். இந்த கேம் விட்டு வெளில வந்துட்டோமா கைஸ். ஏதோ பக்கை தொலைஞ்சிச்சு கைஸ். இந்த கருமம் பிடிச்சது. சரி அதை விடுங்க. வாங்க நம்ம போவோம். ஏய் என்னது வித்யுத் கேமிங் தமிழ் ஏதோ இருக்கே கைஸ். 1 பாயிண்ட். நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கேன். அங்கே பாருங்க நம்ம மூஞ்ச. நான் தான் கைஸ் ஃபஸ்ட்டில் இருக்கேன் இந்த சர்வர்லேயே. இந்த கோழியை கலெக்ட் பண்ணால் ஏதோ ரேங்க் ஒரு லிஸ்ட்டு போடுறானுங்க கைஸ். இந்த கோழியை நம்ம ஒன்று கலெக்ட் பண்ணோம்ல அதுக்கெலாம் லிஸ்ட்டு போடுறானுங்க. என்னது இது? சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இது வேறு பக்கே தொலைஞ்சிச்சு. நம்ம உள்ளே போய்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். போடா உள்ள. என்னாச்சு நெட்டு ப்ராப்ளமா? இல்லை நெட்டுலாம் ஒய்ஃபை ஃபுல்லாக இருக்கு. என்னாச்சு? போடா ஃபோன் வச்சிருவேன் போ. ஒன்று உள்ளே போய் தொலைய மாட்டேது கைஸ். போச்சா ஸ்டம்பிள் கைஸ். பக்கான மாதிரி இதுவும் போச்சா. ஸ்டம்பிள் கைஸ் பாட்டு ஒன்று ஞாபகம் இருக்கா கைஸ்? நம்மளுக்கு பக் ஆயிடுச்சு. போச்சு கைஸ். அதே மாதிரி இதுவும் பக் ஆயிடுச்சு. வேறு என்ன வழி? அன்றைக்கி என்ன பண்ணோம் ஸ்டம்பிள் கைஸ் பாட்டு ஒன்றில் அதே மாதிரி வீடியோ முடிச்சிக்கலாம். நான் அடுத்த பாட்டில் வந்து ஆர்கேட் மிஷின்குள்ளெல்லாம் என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த பாட்டில் நான் பழைய அக்கௌண்ட் சொன்னல அதுலேருந்து வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோ வரும் என்றால் அந்த வீக்லி அந்த போர்டில் போட்டிருப்பில்ல கைஸ். மறந்து போச்சு டக்குன்னு ஞாபகம் வரலையே. கிராணி பார்பி தான் கைஸ் அடுத்த வீடியோ. மறக்காமல் அந்த வீடியோ காத்துருங்க. நம்ம பிகேஎஸ்டி பார்ட் 2ல் அப்புறம் இன்னொரு வாட்டி சந்திக்கலாம். அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.